தமிழ்நாட்டில் விவசாயிகளின் நலனை தன்னலமாக கருத நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பின்னர் கூட்டுறவு சங்கங்களின் வரலாற்றில் முதல் முறையாக பயிர்க்கடன் அளவு ரூபாய் 10,000 கோடியை தாண்டியது. ஏன்னா இதையெல்லாம் கேட்கறதுக்கு எதிர்கட்சியில் இருந்தவங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தாலே தான் அவர்கள் இன்றைக்கு நாகரிகமாக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே கூட சொன்னேன், 31 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட கட்சி நாங்கள் தான் பெருமையாக சொல்கிறாங்க. அதில் மாறுபட்ட கருத்து இல்லை, அது வரலாறு, அதை சொல்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் சாதித்தது என்ன? 31 ஆண்டு காலம் ஆண்டு விட்டு அதில் செய்ய வேண்டிய அதையெல்லாம் விட்டுட்டு இப்பொழுது இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த அரசு முதலமைச்சர் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் பொறுப்பேற்ற பிறகு செய்திருக்கின்ற அந்த சாதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தாலே இன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். 2021-22 ஆண்டில் 14,84,052 விவசாயிகளுக்கு 10,292 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு சாதனையாக இருந்தது. விவசாயிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்ட பயிர்க்கடன் 10,292 கோடி. இதுவரை அந்த அளவுக்கு எதுவும் நடந்ததில்லை. நடப்பு நிதியாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18,20,340 விவசாயிகளுக்கு 16,410 கோடி ரூபாய் இதுவரை பயிர்க்கடனாக இந்த மார்ச் கடைசி வரை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பயிர்க்கடன் பெற்ற மொத்த விவசாயிகளில் சிறு குறு விவசாயிகளுடைய எண்ணிக்கை மட்டுமே 15,70,077. இது பயிர்க்கடன் பெற்ற மொத்த விவசாயிகளின் எண்ணிக்கையில் 86% ஆகும். சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த பயிர்க்கடன் தொகை 13,522 கோடி. இது மொத்த பயிர்க்கடனில் 82% ஆகும். சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கியதிலும் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு குறிப்பிடத்தக்க சாதனையை புரிந்துள்ளது. அதிமுகவின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுடைய மொத்த தொகை 60,646 ரூபா தான். 10 வருஷத்தில் 11லிருந்து 21 வரை அவர்கள் வழங்கிய பயிர்க்கடன். ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்று இந்த 4 ஆண்டு காலத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு வழங்கி இருக்கக்கூடிய பயிர்க்கடன்கள் 55,686 கோடி. ஆக இது ஆண்டு சராசரி கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 13,921 கோடி ஆகும். ஆக இது கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களை விட 2 மடங்குகளுக்கு மேலான தொகை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.